ராகுல் அவர் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்காரு. கேன் வி எக்ஸ்பெக்ட் இன் ஃபிலிம்ஸ்? அவர் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க? அவர் ரெடி ஆகலையா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரைட் நவ ஹிஸ் மைண்ட் இஸ் நாட் இன் ஆக்டிங் அஸ் ஸ்கில் செட் வந்து வச்சிருக்கான். மோத்தாய் கற்றுட்டு வந்தான். சினிமாவுக்கு வரத்துக்கு இல்லை. அதுலேயும் வந்து சில வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் இயக்குனரா ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. காட்டு காமிச்சிச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக இருந்தது. செகண்ட் கட் காமிச்சிச்சு. அப்போ எடுத்தது தான் 100% நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. Another daughter is with the producer of the film. Catchy-ஆ இருக்கு தோசா டைரிஸ் பிரசன்ஸ் பண்ணும்போது. Can we expect your cameo in this? We are waiting. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ராகுல் அவருடைய வீடியோஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. கேன் வி எக்ஸ்பெக்ட் இன் ஃபிலிம்ஸ் எனி டைம்? ஸோ அவர் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க? அவர் ரெடி ஆகலையா? அவர் வந்து இஸ் மேக்கிங் ஹிம்செல்ஃப் ஃபிட், அவ்வளோதான். வந்து மோத்தாய் கற்றுட்டு வந்தான். அஃப்கோர்ஸ் இஸ் அ குட் டான்சர். அதுலேயும் வந்து சில ஸ்டைல்ஸ் ஆஃப் டான்ஸிங் எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான். சினிமாவுக்கு வரத்துக்கு இல்லை. டு நோ த நியூஆன்சஸ் ஆஃப் சர்டன் திங்ஸ். ஸ்கில் செட் வந்து வச்சுருக்கான். ஸோ அன்லஸ் அண்ட் இஸ் காட் த ஸ்கில் செட், நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா he should be able to use it. அந்த ஸ்கில் செட்டை வளர்த்துட்டுக்கிறவங்களே he is right now interested in doing business. ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் முடிச்சிருக்கான். and then he wants to do data analytics and application of AI. இது பண்ணிட்டு இருக்கான். So right now his mind is not in acting as such. ஓகே காட் இட் சார். இப்போ இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய படம் நீங்கள் டைரக்ட் பண்ண தலைமகன் 2006 ரிலீஸ் ஆச்சு, 2006 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இப்போ கட் பண்ணால் அங்கிட்டிருந்து ஒரு 20 இயர்ஸில் வந்து வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் இயக்குனரா சரஸ்வதி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க சார். அஸ் அ டேரக்டராக வரலட்சுமி சரத்குமார் உங்களால் யோசிக்க முடிஞ்சிருந்ததா? இல்லை, ஆஸ் அ டேரக்டராக வந்து நான் யோசிக்கல. பட் அந்த அட்டம் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னா என்கரேஜ் தி அட்டம். அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் ஷி டோல் நரேட்டட் த ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. when she told me. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக இருந்தது. அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கிற அவலங்களை வந்து எடுத்துரைக்கின்ற படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ தட் வில் பி எக்ஸப்டட்னு ஒரு ஃபீலிங் இன்றைக்கும் எனக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிறத வந்து போல்டாக வெளியே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அது வெளியே சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது. அது வெளியே தைரியமாக சொல்லியிருக்கு வரும். அண்டு அது படம் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் காமிச்சிச்சு. அப்புறம் திருப்பி ஆல்ட்ரேட் பண்ணி செகண்ட் கட் காமிச்சிச்சு. அண்டு த சாங் வந்து ஸ்க்ராட்ச் எனக்கு காமிச்சிருந்தது. ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஷி சென்ஸ் இட் டு மீ. அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஷி வாண்டட் டு ஜஸ்ட் சே ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட். அந்த ஒப்பீனியனுக்கு ஐ திங்க் பல எக்ஸ்பர்ட்ஸையும் ஷி ஹஸ் ஆஸ்க்ட் தெம் டு see the thing and taken a call. That itself is good. ஏன்னா படம் வெளிவரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து A to Z வித்தியாசமான ஆளுங்களுக்கு படம் போட்டு காமிக்கணும். நம்ம எடுத்தது தான் 100% நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. இப்போ வந்து ஒரு பெரிய பிக் பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கலாம். யூ மே பி a worker. யூ கேன் பி டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம், பஸ் ஓட்டுநராக இருக்கலாம். அவங்க பார்வையில் இந்த சினிமா எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ தெரியும் போது வி கெட் நியூ இன்புட்ஸ் கிடைக்கலாம். ஓகே, அதுதான் வந்து வெற்றிக்கு அறிகுறியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல பேருக்கு வந்து ஜஸ்ட் டேக்கன் சம் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஹவு தே ஃபீல். அப்போ கிறிஸ் கிராஸ் ஆஃப் சொசைட்டியில் இப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஷி ஃபீல்ஸ் நவ் கான்ஃபிடென்ட் தட் ஷி ஹஸ் டன் அ குட் ஜாப். ஓகே, அவங்ககிட்ட கேட்டிங்களா சார்? அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேரே ரொம்ப யூனிக்காக இருந்தது, தோசா டைரிஸ் அப்படின்னு ஒரு. ஏன்னா தோசா வந்து இட் இஸ் பேசிக்கலி சவுத் இண்டியன் டிஷ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சவுத்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன வைக்கலான்னு சொன்னால் தோசா ஒரு காமன் ஃபுட். ஓகே, அதனால் தோசா டைரிஸ்ன்னு பேர் வச்சிருச்சு. நீங்கள் அதை கேட்டிங்களா சார்? லைக் ரொம்ப ஃபங்கியாக இருந்தது அந்த நேம். நான் கேட்டேன். பட் தென் இட் லுக் டிஃப்ரெண்ட். ஸோ எனிபடி கேட்சி ஆயிடுச்சுல. இப்போ தோசா டைரிஸ் கடவுளுடைய வரம் இருந்தால், கடவுள் ஆசி இருந்தால், சரஸ்வதி பிகம்ஸ் அ பிக் ஹிட்னா தோசா டைரிஸ் ஆல்சோ பிகம்ஸ் அ ஹிட். டெஃபினெட்லி ட்ரூ. Another daughter is with the producer of the film. She'll be known. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் வெரி கேட்சியாக இருக்குது தோசா டைரிஸ் ப்ரெசன்ஸ்னும் போது. நைஸ் சார். நீங்கள் மேம் அண்ட் வரலட்சுமி மேம் 3 பேர் சேர்ந்து பிறந்தால் பராசக்தி நடிக்கிறதா இருந்தது. அண்ட் தென் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி எதுவும் இல்லை. அண்ட் இந்த படத்தில் மேம் அண்ட் வரலட்சுமி மேம் வந்து சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. கேன் வி எக்ஸ்பெக்ட் யுவர் கேமியோ இன் திஸ் ப்ராஜெக்ட் இன் சரஸ்வதி? இல்லை, சரஸ்வதியில் கேமியோ நான் பண்ணறேன். அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஐ எம் நாட் டூயிங் தட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிறந்தால் பராசக்தி வந்து டைட்டில் மாற்றி கெடா சண்டைன்னு மாற்றியாச்சு. அந்த கெடா சண்டை எடுக்கிறதுக்கான ஸ்கோப் ஒன்றும் இருக்குது. அது வந்து வி ஆர் வெயிட்டிங். ஏன்னா சாங்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். ஏன்னா எல்லாருமே பிஸி ஆகியாச்சு. ஸோ 3 பேர் யுனைட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு.
ஏன்னா அது நிறைய பேர் ஆன்டிசிபேட்டடாக இருக்காங்க அந்த 3 இது பேர் வெரி சேர்ந்து இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அது. ம். அது பண்ணோம்னா 3 பேருடைய கால் ஷீட்டும் ஈக்குவலாக தேவைப்படுது. ஓகே ஸோ 3 of us have to be very clear. அதை பிளான் பண்ணி டக்குன்னு முடிச்சாதான் அது முடியும் அந்த படம். ஓகே ஓகே சார் February 27 ஆழி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஆன்டிசிபேட்டடான ஒரு ஃபிலிம். ம். அண்ட் என்ன அப்படின்னா அந்த இயக்குனர் அவருடைய படங்கள் பார்க்குறப்ப அவருடைய டச் வந்து தொடர்ந்து எல்லா படங்களுக்குமே தெரியும். ஸோ ஆழி பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மேல் விலாசம் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, அதோடைய டச் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஆழி பொறுத்த வரைக்கும் அந்த போட்டு நீங்கள் ஹீரோ உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பார்க்க முடியுது. ஸோ ஒர்க்கிங் இன் ஆழி இந்த இயக்குனரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஏன்னா அது ஒரு டெடிக்கேட்டட் டிசிப்ளின் ஆக்டர் தான். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க மேல் விலாசம் சொன்னீங்க. அது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா பண்ணியிருந்தார். ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தார். ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிம் அட் த டைம். அதே மாதிரி இந்த கதை சொல்லும் போது கூட எனக்கு வந்து ஒரு கிரே ஷேட்ஸ் இருந்தாலும் அண்டு அதுக்கு அந்த படம் வந்து அது மட்டும் அல்ல. அது இது ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரின்னே சொல்லலாம். ஒரு பாசத்தின் உச்சம் விபரீதத்தில் முடியலாம், அது முடிஞ்சுதா இல்லையான்னு தான் கதை. அண்டு 70% வந்து நோ டைலாக்ஸ், 30% டைலாக்ஸ். ஸோ அது ஒரு வித்தியாசம். தென் சவுண்ட், இம்பார்ட்டன்ஸ் சவுண்ட் தான் ரசல் பூக்கட்டி இருக்காங்க. ஸோ ரசல் பூக்கட்டிக்கிட்ட நான் சொன்னேன் இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். மாதவ் ராமதாஸ் went and narrated the script and he liked it and thankful to ரசூல்ஜி for having done this film. ஏன்னா அந்த அந்த ஃப்ரீசர் ரூமில் கீழே போனோன்னே வெளியே எப்படி சவுண்டு கேட்கும். அண்ட் த டாக் another hero of the film. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான திரைக்கதை, ரெகுலர் படம் இல்லாத ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஓகே சார். அண்ட் மோரோவர் ஆழி ஓஷன் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ ஷூட்டிங் இன் ஓஷன் கண்டிப்பாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். உங்களுக்கு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண முடிஞ்சதா சார்? இல்லை நான் வந்து கடலில் வந்து சேவ் பண்ண சாங் சீக்வன்ஸும் சரி, சேஸு, ரகசிய போலீஸ்லாம் நான் வந்து சீல தான் நானே போட் சேஸ் வந்து ஹெலிகாப்டர் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் அந்த போட்டை ஓட்டிகிட்டு போயிட்டுலாம் எடுத்திருக்கேன். இட் வாஸ் சம் ஃபீல் கம்ஃபர்டபுள் இந்த சி. அந்த ஃபியர் ஆஃப் சி, வாட்டர் இந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. அந்த வந்து ஃபியர் இல்லைன்னு சொன்னால் கூட அது விழுந்தா என்ன ஆகுன்றதுல நினச்சி பார்த்தா அது வேறு மாதிரி தான் இருக்கும். பட் வை ஷுட் பி திங்க் லைக் தட் தான் நான் எடுப்பேன். அந்த ஆக்சிடென்ட்ஸ் கேன் ஹேப்பன். அந்த ஆக்சிடென்ட்ஸ் வரும்போது அவுட் டு ஓவர் கம் இட்னு பார்ப்பேன். அதனால் நான் கட்டுமரத்துலேயே போயிருக்கேன். நொச்சிக்குப்பத்தில் இருக்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது கல்லூரி நாட்களில் கட்டுமரத்தில் போகிறதே ரொம்ப கஷ்டம். அதில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதிலே வாந்தி வரணும் இல்லையா? கண்டிப்பாக எனக்கு இன்னும் அந்த கடல் உள்ளே போகும்போது அந்த வாந்தி மயக்கம் இதெல்லாம் வந்தது கிடையாது. ஸோ ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் இந்த சி. ஒன்லி திங் அது கடவுளில் போயிட்டு வரும், யூ பிகம் டார்க் பிகாஸ் சன்டான் ஆகிடும் சீக்கிரத்தில். உப்பு காற்றும் அந்த சன்னும் சேரும் போது. பட் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ், இப்போ இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், வேறு சில படங்களாக இருக்கட்டும், யூ லைக் டு டூ சம் டேரிங் ஸ்டப்ஸ் இல்லையா சார்? இல்லை சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அது வந்து அதாவது கமர்ஷியலாக வந்து இவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்கிறத விட ஒரு வித்தியாசமான படம் பண்ணணுன்றது என்னுடைய ஆர்வம். ஸோ அந்த விஷயம் இதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக? ஆமாம், டெஃபினெட்லி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபிலிம். அதான் சொல்லிட்டேன் முதல்லே வந்து இது ஒரு ஐ ஒன்ட் கால் இட் an art film. இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஃபிலிம், டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்கார் டைரக்டர். அந்த டைரக்டருடைய தாட்ஸ் நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம குறுக்கீடு பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். ஓகே. ஸோ அண்ட் டாப் ஆஃப் தட் இந்த படம் வந்து விரும்பி தானே டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் there are audiences, there are people who love different kind of films. அதில் ஹரி சாருக்கு நான் நன்றி சொல்லணும், உத்தரவாறு வரைக்கும். ஸோ மக்கள் என்ன ஒரு ஐடியாலஜியோட திரைப்படத்துக்கு வரணும்? வாட் வில் பி தேர் டேக் அவே ஆஃப் த டேக் இஸ் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு நினச்சிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தான் சொன்ன ஒரு லவ் ட்ரையாங்கிள் தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு விபரீத எஃபெக்ஷன், ஒரு அன்பு, பாசம், காதல் சற்று அதிகமாக போனால் அது விபரீதத்தில் போய் முடியுமா முடியாதா, இந்த திரைக்கதையில் முடிந்ததா முடியலையா, ஓகே இந்த படம். ஓகே. ஸோ இது வந்து அப்பா பொண்ணுக்கான பாசம்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லை அப்பா பொண்ணுக்கான பாசம் ஒரு புறம் இருக்கலாம். அது வந்து எதுக்காக அப்படி இருந்தது என்ன அப்படின்றது பார்க்கணும். ஓகே ஓகே சார். வி எக்ஸைட்டட் சார். அந்த படத்துக்காக எனக்கு ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்ருக்குறோம். அண்ட் வாழ்த்துக்கள் ஆழி திரைப்படத்திற்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம் சார். ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஆழி படம் வந்து ஒரு இம்பேக்ட், ஒரு புதிய ஒரு விதமான கதையை தொடர்ந்து சொல்கிறாரு மாதவ ராமதாஸ் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிட்டாலே எனக்கு பெருமையாக இருக்கும். தியேட்டரில் போய் படத்தை பார்க்க சொல்கிறேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். February 27 ரிலீஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.